வீட்டில் தான் எல்லா பொருளுமே இருக்குங்க, நானே சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அது ஒன்றும் வேண்டாம், உனக்கு இருக்கிற பொதுநலத்தை வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சில பேர் சுயநலமாக தான் நினைக்கிறாங்க. நீ பேசாம இரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்க நானும் உங்கள் கூட வரேங்க அப்படின்னு சொல்லி மீனா சொல்லவும், வேணாம் வேணாம், நீ வந்து பர்வதத்தை கூப்பிட்டு பீச்சில் போய் வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அங்கே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது. அதுலேருந்து 2 பேர் இறங்குறாங்க. மனோஜ் ரோஹினியும் போய் அவங்க கிட்ட பேசுகிறாங்க. இது என்னோட ஒய்ஃப் ரோஹினி, இவங்க வந்து சொந்தமாக பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வாங்க வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டோம், எல்லாம் ஓகேவா தான் இருக்குது, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்த டாக்குமெண்ட்டை வந்து மனோஜ் கொடுக்குறாரு. அதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரவியும் ஸ்ருதியும் அங்கே வராங்க. அப்போ ரவி வந்து ஸ்ருதி கிட்ட என் மேலே எதுவும் கோவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உன் மேலே எதுக்குடா கோவம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்கும். இல்லை எங்கள் அண்ணன் சொந்தமாக ஷோரூம் வச்சிருக்கான், இப்போ புதுசாக வீடு வாங்குறான், நான் வந்து எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு, உன்னோட டேலண்ட் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், கண்டிப்பாக நம்ம வந்து சொந்தமாக ஒரு ரெஸ்டாரண்ட் சீக்கிரமே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வீடு அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. எனக்கு வந்து மாமா கூட முத்து மீனா கூட எல்லாத்துக்கூட சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருக்கிறதா பிடிச்சிருக்கு, தனியாக வீடெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம போகிறதெல்லாம் ஆகாது, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஸ்ருதி சொன்னதை கேட்டோன்னா ரவிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. தேங்க்ஸ் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏய் நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்துட்டு கையை தட்டி விடுறாங்க. பேங்க்லேருந்து வந்து ரீஜனல் மேனேஜர் வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டோம், நீங்கள் 30 lakhs ஆல்ரெடி அட்வான்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதனால் உங்களோட இந்த ப்ராப்பர்ட்டியும் உங்களோட ஷோரூமோட இதையும் வச்சு உங்களுக்கு ஒரு 2 crores வந்து அப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சார், எனக்கு வந்து 3 crores தேவைப்படுது, ஆல்ரெடி 30 lakhs நான் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், இன்னும் 2 crore 70 lakhs எனக்கு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இல்லை மனோஜ் சார், அந்த மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்துட்டு, என்ன சார் இந்த வீட்டோட மதிப்பே வந்து 5 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும், நீங்கள் ஒரு 2.5 கோடியாவது கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை சார், பேங்க்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்குது, அதை படி தான் கொடுக்க முடியும், 2 crores மேலே வராது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகே மனோஜ் சார், நாங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினல் காப்பி எல்லாம் வந்து ஹெட் ஆஃபீஸ் காமிச்சிடுறோம், எல்லாம் சாங்ஷன் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் வந்து மற்ற ப்ரொசீஜர்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. சரிங்க சார் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க வந்து போயிடுறாங்க. உடனே ஓடி வந்து விஜயா வந்து அண்ணாமலை கிட்ட, எங்க பார்த்தீங்களா என் பையனை நம்பி 2 கோடி ரூபா பேங்க்கில் கடன் கொடுக்குறாங்க, அந்த அளவுக்கு அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அண்ணாமலை இருந்துட்டு, ஒருத்தனுக்கு வந்து இந்த காலத்தில் எத்தனை கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து அவனோட வளர்ச்சியவே நிர்ணயிக்கிறாங்க, அந்த மாதிரி கால சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ரவி இருந்துட்டு, ஆமாப்பா அதனால தான் வந்து பல பேர் கோடிக்கணக்காக வாங்கிட்டு நாட்டை விட்டே ஓடி போயிடுறாங்க, ஆனால் உண்மையாக நேர்மையாக உழைக்கிறவங்களுக்கு வந்து பேங்க்கில் பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறாரு. உடனே விஜயாக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே பக்கத்தில் வந்துட்டு, டே அதான் மனோஜுக்கு கொடுத்துருக்காங்களடா, அப்புறம் எதுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்க, அந்தளவுக்கு அவன் உழைக்கிறான் வளர்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்துட்டு, ஆண்டி பேங்க்கில் லோன் வேணும் அப்படின்னா நம்ம போய் முதல்ல அலையணும், அதுக்கப்புறம் அவங்க நம்ம பின்னால் வந்து அலைவாங்க, இதுதானே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ருதி சொன்னதை கேட்டோன்னா விஜயா வந்து அப்படியே பார்த்துட்டு, என் பையன் அதெல்லாம் கரெக்டாக கட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. அப்போ ரோஹிணி மனோஜ் காமிக்கிறாங்க. அவங்க பேங்க்லேருந்து வந்து அவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மனோஜ் 2 கோடி ரூபாய் தான் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாங்க, பேலன்ஸ்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. அதை நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா தோணுது, அதைப்படி பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேட்குறாங்க. உள்ளவா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. பின்னாலே வந்து சாப்பாடு வாங்கிட்டு முத்து வந்துடுறாரு. உள்ளே வந்த முத்து வந்துட்டு, அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு, சாப்பிடலாமா இல்லை இதுக்கும் வந்து யாராவது வாஸ்து பார்க்கறக்கு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சாப்பாடு இதெல்லாம் வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. அப்போ ரவி வந்து இப்போ தாண்ட பேங்க்லேருந்து வந்துட்டு போனாங்க, இந்த வீட்டு வாங்குறதுக்கு வந்து மனோஜுக்கு வந்து 2 கோடி ரூபாய் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற ரவி அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்டுட்டு, ஏப்பா உன்னோட 27 லட்சத்தை தூக்கிட்டு போனவன் இந்த 2 கோடி ரூபாய் தூக்கிட்டு ஓடாமல் இருந்தானா, சரி சரி வாப்பா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடு கேப்பில் முத்து வந்து அப்படியே சொல்லிட்டு போகிறாரு. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, உங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாரு. அதெல்லாம் ரவி கூட்டிகிட்டு வந்துருவா, நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ணாமலை வந்து ரிலாக்ஸாக உட்காராரு. அப்போ மனோஜ் வந்து கையில் வெத்தலை பாக்கு தட்டத்தை எடுத்துட்டு விஜயாவை கூப்பிட்டு, அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு தரதரன்னு எழுதிட்டு வராரு. என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பக்கத்தில் வந்து விஜயா உட்கார வச்சுட்டு, அப்போ வெத்தலை வச்சிருக்க எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எடுத்துக்கிறேன், ஏதோ நீ பேசணும்னு சொன்னேன், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து, அப்பா கிட்ட நான் தனியாக பேசணும், கொஞ்சம் எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாரு. குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படியே மொத்தமாக வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க. அப்போ மனோஜ் வந்து, அப்பா உங்களுக்கே தெரியும் பேங்க்கில் வந்து பேசிட்டு போனாங்க, 2 கோடி ரூபா தான் கொடுக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்கல்ல, நீங்கள் கேட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, இப்போ நீ என்ன பண்ண போகிற பேலன்ஸ் பணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாரு. அண்ணாமலை அப்படி சொன்ன உடனே அப்படியே எல்லாத்தையும் மேலே கீழேயும் பார்த்துட்டு மனோஜ் வந்து, அதான் நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்கும் போதே ரோஹிணி காமிக்கிறாங்க. ரோஹிணி வந்து அப்படியே கேளுங்கிற மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு, நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியான்னு தெரியலடா, அவ்வளோ பணம் என்கிட்ட ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்போ உங்ககிட்ட திருடின 27 லட்சத்தையும் அவன் இன்னும் தரல, இதில் வேற 70 லட்ச ரூபா வேற கேட்குறான், இவன் எப்படி உங்ககிட்ட 27 லட்சத்தை திருடிட்டு வந்தானோ
அதே மாதிரி நீ வேற யார்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு வந்து வச்சிருப்பேன்னு சொல்லி அவன் நினைக்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மனோஜ் வந்துட்டு டேய் நான் உங்ககிட்ட பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் எகிறாரு. அப்போ உடனே விஜயா இருந்துட்டு ஏன் ரோஹினி நீ வந்து உங்க அப்பா கிட்ட கேட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜயா அப்படி சொன்னதை கேட்டோன்னா ரோஹினிக்கு அப்படியே தூக்கி வேற போடுது. அது வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இங்கே எனக்கு ஃபோன் பண்ணு, நான் எத்தனை நாளாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு கூட்டிட்டு போக மாட்டேயா, அவரும் இங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், பேச கூட முடியாதா, இப்பவே நீ உங்க மலேசியா மாமாக்கு ஃபோன் பண்ணிட்டு உங்க அப்பாவோட அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்க சொல்லி இப்பவே ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு ஆமாமா ரொம்ப நாளாக இதே தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முத்து திரும்பி முறைக்கிறாங்க ரோஹினி. உடனே மனோஜ் ஆமா ரோஹினி நீ ஒரு தடவை கேட்டுப்பாரு, நமக்கு வெறும் 70 lakhs தானே ஷார்ட்டேஜா இருக்குது, நீ இப்போ கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு ரோஹினி வந்து போனை எடுத்து வித்யாக்கு கால் பண்றாங்க. வித்யா போனை எடுத்துட்டு என்னடி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அங்கிள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்கறாங்க. ஓ உங்க அங்கிள் கிட்ட பேசுற மாதிரி பேசுற, அப்ப நான் வந்து அந்த மலேசியா மாமா மாதிரி பேசணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. என்னடி உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கேட்கறாங்க. என்னடி எதுவுமே பேசாம இருக்க, அமைதியா இருக்க, அப்ப நீ அமைதியா இருக்கேன்னா நான் தான் உன் மாமாவா, யார் அந்த கறிக்கடை மணிதானே அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பேசுறாங்க வித்யா. ஆமா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கறாங்க. வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்கறாங்க. நீ இருக்கும்போது நல்லா இருக்க விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி ரோஹினி கேட்கறாங்க. இருந்தா தானே நல்லா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. அப்பாவோட ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்லவும் நான் மேலே தான் போய் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. விட்டா நீ ஏன் என்னை அனுப்பிச்சு வச்சிருவ போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்லவும் அது கண்டிப்பா அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்றாங்க. சரி என்ன விஷயமா தான் இப்போ ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கும். ஆமா அங்கிள் குட் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா அங்கிள் அவர் ஒரு வீடு வாங்க போறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. ஆமா அங்கிள் 3 crores ப்ராப்பர்ட்டி அட்வான்ஸ் பேங்க் லோனு எல்லாமே சேர்த்து ஒரு 2 crore வந்துருச்சு, ஒரு 70 lakhs மட்டும் ஷார்ட்டேஜா இருக்கு, அது மட்டும் எனக்கு வேணும், நீங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்கற மாதிரி கேட்கறாங்க. 70 lakhsக்கு நான் எங்கடி போறது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அங்கிள், ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க, எப்படி நீங்க ஒரு தடவை பேங்க்ல பேசி பார்க்கலாம்ல அங்கிள் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. எல்லாரும் சுத்தி நின்றுட்டு இருக்கவும் பயத்திலேயே வந்து அவங்க கையை தவறி போன் கீழே விழுந்துருது. உடனே அவசரமா போன் எடுக்கிறதுக்காக குனிறாங்க. உடனே ஓடி வந்து மீனாவும் வந்து போன் எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க கையில இருந்து ரோஹினி வந்து போனை டபார்னு புடிங்கிடுறாங்க. ஏன் ரோஹினி ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. இல்ல என் கையில இருந்து தான் போன் கீழே விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதட்டத்தோடவே சொல்றாங்க. எங்க போன் கீழே விழுந்தோன்னு போன்ல இருக்கிற நம்பர் வித்யாவோடது அப்படின்னு சொல்லி பாத்துருவாங்களாங்கிற பதட்டத்திலேயே அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப மீனா வந்து முத்துக்கிட்ட போய் நின்றுட்டு ஒன்றும் சரியில்லைங்கிற மாதிரி அப்படியே பாக்குறாங்க. அவரும் அப்படிதான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ரோஹினி வந்து அங்கிள் ஒரு 70 lakhs மட்டும் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உன் கறிக்கடை மாமா வந்து அவ்வளோலாம் கொடுக்க மாட்டார், வேணா ஒரு 70 கிலோ கறி வேணா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வந்து அந்த பக்கம் நக்கலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா கிட்ட வேணா ஒரு தடவை பேசி பாருங்க அங்கிள், அப்பா ஏதாவது பேசி பேங்க்ல ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப ரீல் சுத்தாதிரி, அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப பாவண்டி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வித்யா வந்துட்டு மவளே இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உன்னை ஒரு நாள் வச்சு செய்வாங்க, அப்பதான் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரோஹினியும் அதான் எனக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தெரிஞ்சு இவ்வளவு பண்ற பாத்தியா, அதாண்டி நீ அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீ அடி வாங்கும் போது அதுல பாதி அடி எனக்கு தானடி விழும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்றாங்க. வேற வழியே இல்லையா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ரோஹினி. என்னடி உங்க அப்பா கிட்ட பணம் கேட்க சொல்லி உங்க மாமியார் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கேட்கவும் ஆமா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்றாங்க. உங்கள் மாமியார் சும்மாவே இருக்க மாட்டாங்களாடி, எப்போ பாரு காசு காசுன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அக்கௌண்ட் தான் ஃப்ரீஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சல, அப்படியே சொல்லி முடிடியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அங்கிள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களும் இங்கே பேசுகிறாங்க. வேறு வழியே இல்லையா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்கும்போது இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேசாமல் எல்லா உண்மையும் சொல்லி எல்லாத்துக்கு காலையில் விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. ஃபோனை வச்சதுக்கப்புறமா வித்யா இருந்துட்டு ஐயோ பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவ கூட சேர்ந்து இத்தனை பொய் வேற நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னடா பண்ண போறனோ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் போதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறது உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ரோஹினி ஃபோனை வச்சதுக்கப்புறம் என்னம்மா ரோஹினி பேசிட்டியா, பணம் அனுப்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. இல்லான்ட்டி எதுவுமே பண்ண முடியாதம்மா, அவ்வளோ அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ண முடியாதம்மா அப்படின்னு சொல்லி அங்கிள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்லவும் ரோஹினி இப்போ எவ்வளோதான் அவங்களால அரேஞ்ச் பண்ண முடியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்கும். இல்லான்ட்டி அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட்டு ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இப்போ எந்த அமௌண்ட்டுமே வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறத கேட்ட உடனே விஜயாக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன மனோஜ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு அதான் சொல்கிறா இல்லம்மா அவங்க அப்பாவோட அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு, அவங்க அப்பா ஜெயிலேருந்து வர வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கும், அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு செய்ய வேற யாருக்கு செய்ய போறாரு, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு முத்து மீனா ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ரவி ஸ்ருதிக்குமே வந்து ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்கு. மனோஜ் சொன்னது கேட்டுட்டு முத்து இருந்துட்டு பல நாளாக இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே மனோஜ் இருந்துட்டு இங்கே பாருடா நான் உங்ககிட்ட பேசல அப்பாட்ட பேசிட்டு இருக்கேன். உடனே அண்ணாமலை கிட்ட வந்துட்டு இங்கே பாருங்கப்பா ரோஹினி வந்து கேட்டு பார்த்துட்டா, இப்போ வந்து கிடைக்கல, இனிமேல் நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாருடா முடிவெடுக்க வேண்டியது நான் இல்லை உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிடுறாரு. உடனே மனோஜ் வந்து விஜயா கிட்ட போகிறாங்க. மனோஜ் வந்து விஜயா பார்த்துட்டு அப்படி நிற்கவும் விஜயா இருந்துட்டு மனோஜ் அப்படியே பார்த்துக்கிட்டு இல்லடா மனோஜ் நீ கேட்கறதுக்காக குடியிருக்க வீட்டையெல்லாம் விற்க முடியாது, இந்த பேலன்ஸ் பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 பேர் வேற எங்கேயாவது புரட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அந்த பக்கம் போயிடுறாங்க. மனோஜ் ரோஹினி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே மனோஜ் வந்து கோவமா ஸ்டெப் ஏறி மேலே போறாரு. மனோஜ் மேலே மாடிக்கு ஓடவும் பின்னாலேயே ரோஹினியும் ஓடுறாங்க. அப்போ எல்லாருமே வந்து அவங்க வேலை பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. அப்போ முத்து வந்து ரோஹினி இப்படியே ஓடுறதவே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. பக்கத்தில் இருந்த மீனா இருந்துட்டு ஏங்க
எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குதுங்க. இப்போ ரோகிணி வந்து அவங்க மாமா கிட்டே பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படி தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இல்லைங்க, நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க பேசும்போது ரொம்ப பதட்டமாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க மாமா கிட்ட பேசுன மாதிரி தெரியல. அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே பதில் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு அப்படியா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. கேடி 2 பேரும் சேர்ந்துட்டு ஏதோ கேடி வேலை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னாலும் சரி, அப்பா வாழ்ற வீட்டை வந்து நான் வைக்கிறக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இப்போ புரியுதா முத்து ஏன் அடிக்கடி அவனை போட்டு அடிக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஆமாம், இன்றைக்கும் அடி வாங்கியிருக்க வேண்டியது தான், ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் முத்துவை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஆனால் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்து முத்துவை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து உங்கள் 2 பேருக்கும் கிடைச்ச மாதிரி முத்துக்கு வந்து சரியான படிப்பு கிடைக்கல, அதனால தான் அவர் கொஞ்சம் ரஃபாக நடந்துக்கிறாரு. அதை தவிர அவர்கிட்ட தப்புன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவர் ரொம்ப ஜெனியூனாக தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆமாம், அவன் 2 கார் சொந்தமாக வச்சு ஓட்டி சம்பாதிக்கிறான் கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. அன்னிதா வந்து அவனை இந்த அளவுக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஆமாம், அதே மாதிரி நீயும் நல்லா படிச்சிருக்க, அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனால் உங்கள் அண்ணன் வந்து நிறைய படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு சென்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரோஹிணி மட்டும் இல்லை அப்படின்னா உங்கள் அண்ணன் வந்து இந்நேரத்துக்கு எந்த வேலைக்குமே போகாமல் சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா ரவி இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தலையசைக்கிறாரு. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.